பிசிபேலாபாத்துக்கு தேவையான வெஜிடபிள் கேரட், பீன்ஸு, குடமிளகா, தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், உருளைக்கிழங்கு. 1 கப்பு ரைஸு, 1 கப்பு துவரம்பருப்பு, 2 வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் எண்ணெயும் போட்டு குழவா வேக வச்சுக்கணும். பிசிபேலாபாத் மிக்ஸு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணியாச்சு. அதோட வாஷ் பண்ண வெஜிடபிள்ஸும் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. தேவையான அளவு தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, எண்ணெய் 1 ட்ராப். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு 4 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் ரைஸ்லாம் வச்சு மூடியாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியும் ஊற போட்டு வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கரைச்சி வச்ச புளி, ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம், புளி தண்ணி கொதிச்சிருச்சு. பிசிபேலாபாத் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன் 3 ஸ்பூன். மிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. குக்கர்லேருந்து எடுத்து ரைஸும் பருப்பும் வேக வச்சதை அதில் போட்டு கிளறணும். இதில் ஆட் பண்ணுவோம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாத் ரெடி. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு மேலே காரா பூந்தி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது.